ஒரு 3 கேட்டகரியில ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையன், ஒரு அந்த கிராமத்துல இருக்கிற வயது முதியவர், வேற வேற கேஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணி அவங்கவுங்க கேஸ்ட்டை பத்தி அந்த ஹைரார்கியை பத்தி ஒருத்தருக்கு மேலேயா நீங்க ஒருத்தர் கீழேயான்னு கேட்டா ஆமா நான் மேலதான், ஆமா நான் கீழே தான் ஒத்துப்பாங்க. அவங்க கீழே இருக்கவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா அவங்க எங்களை விட மேல தானே, அவங்க எங்களை விட வசந்தவங்க தானே, அவங்க கிட்ட நாங்க போக முடியாது, அங்க நாங்க அண்ணன் பண்ணி பழக முடியாது, அங்க நாங்க போய் நல்லா வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது. ஒரு மனிதனை பிறக்கும் போதே அவன் உயர்வானவனும் அவன் தாழ்வானவனும் நம்ப வைத்து அந்த நம்பிக்கையை வாழ்க்கையாவே ஏற்க வச்சுக்கிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயம், அந்த அநீதி தான் ஜாதி. இது இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்திக்கணுன்றதுனால தான். நீங்க அந்த மதத்தை சார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை கிடையாது. அது அரசமைப்பு சட்டத்தோட தலையீடுனால உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. கான்ஸ்டிடியூஷன் அதை உங்களுக்கு என்ஷூர் பண்ணிருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு முன்னாடி பெரியார் மாதிரியான ஆட்கள், புலே மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரி சமூக பண்பாட்டு போராளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ் வருது இல்லை. இப்படிதான் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே அரியரன் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரீஷியஸான சண்டே மார்னிங்கை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஏற்கனவே வெல்கம் பண்ணிட்டாரு. ஏன் மறுபடியும் ஒரு வெல்கம்னா, ஜாதிகள் மேலே ஒரு ஸ்டிக்மா இருக்கு. நீங்கள் பார்ப்பனர்களை தவிர்த்து எல்லா அடுக்குகளில் இருக்கிற ஜாதிகளுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிக்மா இருக்கு. சரி, அது ஜாதி எக்ஸிஸ்டன்ஸை பற்றி என்ன ஒரு ஸ்டிக்மா வச்சுக்கோங்க. அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு இருக்கு, ஜாதி அழித்தொழிக்கிறது இல்லை, அது மேலேயே ஒரு ஸ்டிக்மா இருக்கு. அது யாரும் தொட்டு பேசுறதே இல்லை பெரும்பாலும். அது அது கொஸ்டினே இருக்கும், அதை அணிலேட் பண்ண முடியுமா, அதை ஒழிக்க முடியுமா அப்படின்ற கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். அந்த சிந்தனையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கனவு கூட யாருக்கும் இருக்கான்றது தெரியல. அதனால அது மாதிரி அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்றது கூட நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு செஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஹரிஹரன் தோழர் தொட்ட அதே டாபிக்ல தான் சில விஷயங்களை தொட்டு பேசலாம். அதாவது ஜாதியா இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு. பண்பாட்டு ஆய்வாளர் பரமசிவன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, பண்பாடு என்பது மீறப்படும் போதுதான் தெரியும் அப்படிங்கிறார். நீங்க அதை வயலேட் பண்ணும்போது தான் அது என்னன்னே அதோட முகமே உங்களுக்கு தெரியும். ஜாதியும் அப்படிதான். ஜாதி ஒரு பண்பாடு. ஜாதி பண்பாடு நீங்க எங்கெங்கெல்லாம் மீறப்படுதோ, அது திருமணத்துல ஆரம்பிச்சு காதல்ல அதுல இருந்து எல்லா எங்கெங்கெல்லாம் நீங்க அதை வயலேட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஜாதியோட முகங்கள் என்னன்னு தெரியும். ஜாதி எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட கோர முகங்கள் என்னன்றது வன்கொடுமைகள் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். வன்கொடுமைகளோட கோர முகங்கள் என்னன்றது அது தனியாவே இருக்குது. அப்படின்னும் போது ஜாதி யாரு பாக்குறா இப்போ அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஜாதி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்குதா, அது நம்ம நார்மலைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அது ரொம்ப துருத்திக்கிட்டு தெரியாது. எப்ப துருத்திக்கிட்டு தெரியும் அப்படின்னா, நீங்க அதை மீறும் போது தான் தெரியும், நீங்க அதை வயலேட் பண்ணும் போது தான் தெரியும். இப்போ நீங்க ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்துக்கிட்டு வரைபடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை நீங்க டிராவல் செஞ்சு போனீங்கன்னா, நீங்க போயிட்டு ஒரு 3 கேட்டகரியில ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையன், ஒரு அந்த கிராமத்துல இருக்கிற வயது முதியவர், வேற வேற கேஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணி அவங்கவுங்க கேஸ்ட்டை பத்தி அந்த ஹைரார்கியை பத்தி ஒருத்தருக்கு மேலேயா நீங்க ஒருத்தர் கீழேயான்னு கேட்டா ஆமா நான் மேலதான், ஆமா நான் கீழே தான் ஒத்துப்பாங்க. அவங்க கீழே இருக்கவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா அவங்க எங்களை விட மேல தானே, அவங்க எங்களை விட வசந்தவங்க தானே, அவங்க கிட்ட நாங்க போக முடியாது, அங்க நாங்க அண்ணன் பண்ணி பழக முடியாது, அங்க நாங்க போய் நல்லா வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, அந்த மாதிரி அவங்களே ஒத்துப்பாங்க. அப்போ ஒருத்தனை எப்படி ஜாதியை ஏன் ஒழிக்கணும்னு கேள்வி வரும்போது இதுதான் முதன்மையான பதிலா இருக்கும். ஜாதியை ஏன் ஒழிக்கணும்னா அது வெட்டுறான் குத்துறான் இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. பிறக்கும் போதே ஒருத்தன் உயர்வான ஒன்றும் தாழ்வான ஒன்றும் ஒரு நிர்ணயம் பண்ணி டிட்டர்மைன் பண்ணி வெளியில வர விஷயத்த அது 2000 வருஷத்துக்கு மேல இந்த சமூகத்துல உயிரோடு இருக்குது அப்படின்றத நம்மளால எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான நமக்கான முதல் பதிலா இருக்கும். அப்படி அப்போ உங்களுக்கு நீங்க இந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஜாதியா இப்பெல்லாம் யார் பாக்குறா இல்ல எங்க இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு கிராமத்துல போய் இருக்கணும். இப்போ கிராமங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களும் பாத்தீங்கன்னா, நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே நீங்க கிராமப்புற பகுதியில இருந்தா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஊருன்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் ஊருன்னு ஒண்ணு இருக்கும்போது ஊருக்குள்ள ஊருக்கு வெளியில ஒரு சேரியும் ஒண்ணு. அதை பத்தி யாரும் நம்ம கவனம் செலுத்தி இருக்க மாட்டோம். அது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப ஜாதியை ஜியோகிராபிக்கலா அதை நம்ம பார்க்க முடியும்.
அது ஒரு செட்டில்மெண்ட். இங்க வந்து ஒரு அது எப்படி ஜாதி வாரியா வந்து அந்த செட்டில்மெண்ட் அது இங்க எல்லாமே வயலேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த அந்த ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது நீங்க எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டு இருக்குது, எல்லாமே இதுவாக தானே இருக்கு. எல்லா ஜாதியும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காம சுமூகமா வாழ முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே வரும். சரி, இதெல்லாம் பண்றதுனால தானே வெட்டுறான் குத்துறான், நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்துக்கிட்டா என்ன, அதெல்லாம் கரெக்டா தானே இருக்குது அப்படின்னு யாருக்கு தோணும் அப்படின்னா, மனிதநேயத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, மனித அந்த மாண்பு குறையும் போது நமக்கு ஒரு கோபம் வரும்ல, அது அவங்களுக்கு மட்டும்தான் அது டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி வந்து ஜாதியை அகவைப்படுத்திக்கிட்டவங்களுக்கு, இன்டர்னலைஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இதை பத்தின ஒரு கோபமே வராது. இப்படி இருக்குது சமூகம், இப்படி ஒரு அமைப்பா இருக்குது அப்படின்னு. சரி, கிராமங்கள்ல எப்படி இருக்கு, நகரங்கள்ல எப்படி இருக்கு? நகரங்கள்ல அந்த செட்டில்மெண்ட் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படியே எக்ஸாக்டா வந்து நீங்க ரெப்ளிகேட் பண்ணணும்னா, ஆனா நகரங்கள்ல எல்லா பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வகுப்புகள் வாழ்ற ஒரு பகுதிக்கு ஒட்டியே அவங்களுக்கு சேவகம் செய்யற செட்டில்மெண்ட் மாதிரியான பகுதிகளுக்கும், சேரி பகுதிகள் மாதிரி இல்ல வரிய நிலையில நீங்க பார்த்தாங்களே, நீங்க சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி சொல்றீங்கன்னா, இப்ப தேனாப்பட்டை எடுத்தீங்கன்னா தேனாப்பட்டையில இருக்கும், கேகே நகர்ல இருக்கும், எல்லா இடத்துக்கும் பக்கத்துல அதெல்லாமே வந்து ஜாதி வந்து எப்படி இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அந்த பகுதியில் இருக்கிறவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது என்னென்ன மாதிரியான வந்து சிக்கல்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றதுல ஜாதி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம ஜாதியை பார்க்க முடியும். அன்றாடங்கள்ல நம்ம வந்து ஜாதியை வந்து இன்டர்லைஸ் பண்ணி அதை நம்ம கேஸ்டிஸ்டா இருக்கிறத நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிட்டதுனால நம்மளுக்கு எதாவது அது துருத்திக்கிட்டு தெரியாது. நீங்க வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு வகையில் அது டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, இது வந்து நார்மலா இல்லையே அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்க இதுல நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இது வந்து இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்திக்கணுன்றதுனால தான். அப்புறம் கோயில்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அதான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுல பரவாயில்ல இருக்கு. என்ன அப்படின்னா, கோயிலில் இப்போ எல்லாம் தான் போயிட்டு வராங்க, அது உண்மை இல்லை. முதல்ல அது உண்மை இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான கோயில் இன்னும் சாதி கோயில்களாக தான் இருக்குது. இவங்க சொல்ற மாதிரியே ஒரு நெக்லஜிபிள் அமௌண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள், அந்த கோயிலெலாம் விடுறாங்களே, அந்த கோயிலெலாம் எல்லாம் போயிட்டு வராங்களே அப்படின்னா, அது மதத்தின் வழி வந்த உரிமை கிடையாது. நீங்க அந்த மதத்தை சார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை கிடையாது. அது அரசமைப்பு சட்டத்தோட தலையீடுனால உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. அது கான்ஸ்டிடியூஷன் அதை வந்து உங்களுக்கு என்ஷூர் பண்ணிருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு முன்னாடி பெரியார் மாதிரியான ஆட்கள், ஃபுலே மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரி சமூக பண்பாட்டு போராளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வருது இல்லை, இப்படி ஜாதி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சமூகம் இப்படி இருக்கக்கூடாது. அவங்களோட போராட்டங்கள், தியாகங்கள், இதன் மூலியமா தான் அந்த குறைந்தபட்ச உரிமை கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து கோயிலுக்குள்ள போறாங்க அப்படின்றத வந்து நாம வந்து ஏதோ மதம் வந்து அவங்களை இன்னும் அது மதம் அனுமதிக்கவே இல்லை. இந்து மதம்ன்றது அதை அனுமதிக்கவே இல்லை. இப்படி ஜாதி வந்து மதத்திலையும் இது இந்த மாதிரி என்ன சொல்றது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலும் சரி, எல்லா வகையிலையும் சரி, ஜாதி வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்குது ஒழிய அது வந்து தினமும் வந்து உங்களுக்கு துருத்திட்டு காமிச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் இங்க சொல்ல வர்றது. வேற ஜாதி எங்க பார்க்க, ஜாதி எல்லா இடத்துலயும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு நம்ம இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்ம உரையாடல் மூலியமா வேணா அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தாவோ இல்லை இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் லைனில் பார்க்காத விஷயங்களாகவோ உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் இருக்கு. இதை மாதிரி விஷயங்களை தான், இந்த மாதிரியான செய்திகளை தான் தலித் முரசு பல வருடங்களாக வந்து பேசிட்டு வருது. ஆனால் அது பரவாயில்ல போய் சேர்க்கப்படலை, சேரலை. அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் லேட் ரிவ்யூன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு. சாரி, லேட் ரிவ்யூவா யூடியூப் சுதீஷ் ஒரு கொஞ்சம் நிதானமாக ரிவ்யூ பண்ணுவார். ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் தலித் முரசு கிட்டத்தட்ட சில எல்லா விஷயங்களும் அப்படித்தான் நிதானமாக வந்து ஒரு நிதானத்தோடு அதை அணுகும். அதுவும் அதே சமயத்தில் ஒரு ஆழமாகவும் அதை அணுகும். அந்த உங்களுக்கு டெப்த்னஸும் தெரியணும், இல்லை அதோட பெர்ஸ்பெக்ஷன் மாறணும், அந்த டைமென்ஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தலித் முரசு தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். அவர் சொன்ன மாதிரி வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதில் வர ஆர்டிகல்ஸ் நீங்கள் தொடர்ந்து ரீட் பண்ணும்போது உங்களோட இன்சைட்ஸ், உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். உங்களோட வே ஆஃப் திங்கிங்கே வந்து அது மாற்றி அமைக்கும். ஜாதி யார் பார்க்குறாங்க இப்போ அப்படின்றதுக்கு போதுமான அளவு இப்போ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து.
இனிமேல் வந்திருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் அவங்க பேசி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நம்ம அதை தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி.